ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். எப்படி இருக்க நம்மளோட உடல்நிலை, மனநிலை, உணர்வு நிலை, உயிர்நிலை, இது எல்லாத்தையும் நாம ரீகால் பண்ணி ரீடைம் பண்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இப்போ நம்ம காணியிருக்கிற பிரெத் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லப்படுற பஸ்திரிகா பிராணாயாமம். எப்படி பண்ணணும்னா, அழகான ஒரு தரை விரிப்பில் நம்ம பார்த்தோம். இடது தொடையில் முதல்ல சுவாசத்துக்கு மேல நம்மளுடைய எல்லாருடைய கவனம் வரணும். ஆழமா காற்று உள்வாங்கல, ரொம்ப நிதானமா விடுங்க. இன்னொரு முறை மெதுவா. இது இயல்பான சுவாசம். இந்த சுவாசத்தையே நம்ம ஒரு 10-20 முறை செஞ்சு பார்க்குறப்ப மூச்சோட ஆழம் மூக்கு வழியா நுரையீரல், வயிறு, உடல் முழுக்க போய் மனசோட என்ன குழப்பங்கள், பல்வேறு விதமான ஜட்ஜ்மெண்ட், ஐடியாஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி உங்கள் மனசுக்கு சாந்தம் கிடைக்கும். அந்த சாந்தி நிலையில், தட் மீன்ஸ் தாட்லெஸ் ஸ்டேட்டில் உள்ள இருக்கிற அந்த உணர்வு நிலை, லவ், கம்பேஷன், உயிர் நிலை, தட் மீன்ஸ் யுவர் இன்னர் பொட்டன்ஷியல் எனர்ஜி முழுசாக உங்கள் மனசுக்கு கிடைக்கும், சென்சஸுக்கு கிடைக்கும், உங்கள் முழு உடம்புக்கும் கிடைக்கும். இதை நாம் ரொம்ப கவனமாக பண்ணுற நிலைக்கு பேர் தான் மூச்சை ஆழமாக உள்வாங்கி அதே ஆழமான உணர்வுகளை அழுத்தத்தோடு வெளியேற்றல். எக்ஸாம்பிள், ஆக்டிவ் இன்ஹேல், ஆக்டிவ் எக்ஸேல். ஸோ இந்த 13 டிசைல் அதுக்குள்ள இருக்கிற நுரையீரல், இருதயத்தில் காற்று முழுசாக வாங்கப்பட்டு ஸோ இந்த மேல் மார்பு பகுதி மட்டும், ஸோ காற்றோட்ட மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு மட்டும் நிறைய பிரபஞ்ச சக்தி இருக்கிற அழுக்கு வெளியே தள்ளி விட்டோம்னா இந்த இடம் கிளீன் ஆகுமா? இங்கே கிளீனிங் நடந்த உடனே இங்கே இருக்கிற டைஜஸ்டிவ் ஃபயர், உணவோட சக்தி முழுசா இங்கே வரும். இங்கே இருக்கிற மூல அக்னின்ற காடோட பவர் இங்கே வரும். ஸோ இந்த ஃபுட்டு, இந்த காட், ஸோ மோல் பவர் இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துக்கும் காற்றோட்ட மண்டலத்துக்கும் கிடைக்கிறதுனால முழு உடம்புக்கும் நியூட்ரிஷன் சப்ளை ரொம்ப எளிமையாக கிடைக்கும். உங்கள் முழு உடம்புல சக்தி குறைபாடு, ஆற்றல் குறைபாடு, பவர்ஃபுல்னஸோட நாம பார்த்தோம். ஸோ இதை பஸ்திரிகா. ஸோ ஆக்டிவ் இன்ஹேல், ஆக்டிவ் எக்ஸேல். இதை நாம் முதல்ல கைகளை நீட்டி பண்ணுறோம். கைகளை நீட்டுறப்ப பாருங்க, ஃபிங்கர்ஸ், ரிப்பெல்லாம் அசைகிறதுனால ஸோ இந்த ரிப்புக்குள்ள, காலர் போனில், கழுத்தில், ஷோல்டர் ஜாயின்ஸ்குள்ளே இருக்கிற அக்குமுலேஷன் எல்லாம் விரியுமா? ஸோ எலிமினேட் ஆகும். ஸோ மோர் இன்ஹேல் உங்கள் பாடிக்கு, மோர் எக்ஸேல் உங்கள் உடம்புல இருக்கு. சரியா? பாருங்க. அதிகபட்சமா ஒரு 21, முடியும்னா 48. எண்ணும் எழுத்தும் இரு கண் என. ஸோ நம்பர் அண்ட் லெட்டர்ஸ் ரெண்டுமே என்ன செய்யணும்னா இந்த உடம்பையும் மனசையும் அந்த உயர்ந்த பிரபஞ்ச சக்தியோட இணைச்சி மோர் அண்ட் மோர் நம்ம உடம்புல மனசு நிறைய மாற்றுது.
இது இன்னும் மெத்தட் பண்ணுறோம். சில பேருக்கு கை தூக்கி அசைக்க முடியல, கழுத்து இருக்கு, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஃபியர் இருக்கு, ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா கைகளில் அக்னி முத்திரை வச்சுக்கலாம். ஆனால் அதே ஆக்டிவ் இன்கேல் ஆக்டிவ் எக்ஸேல் கொஞ்சம் இதில் அந்த ஃபெரோஷியஸ்னஸ் குறையும். ஆனால் உங்களோட இன்டென்ஷன் அந்த காற்று ஆழமாக உள்வாங்கணும், முழுசாக வெளியேது மறந்துடக்கூடாது. சரியா? பாருங்கள். ஆரம்பத்தில் இதை செய்யும்போது சளி, தும்மல், இருமல் வரும், வாய் திறந்து வச்சு பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப கவனமாக பண்ண முடியாமல் பேச்சு தடுமாறும், மூச்சு தடுமாறும். அதெல்லாம் நமக்கு தடைகள். இந்த தடைகளெல்லாம் உடைக்கிறவன் தானே வெற்றி அடைய முடியும். ஸோ பாடியில் அக்குமுலேஷன் இருக்குது, மைண்டில் அக்குமுலேஷன் இருக்குது, அண்ட் சோல் தான் இறைவன்றதுலையும் நிறைய இக்னரன்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் தான் conflicts, confusion, depression, anxiety, frustration, lethargy சொல்ற எல்லா குறைகள் எல்லாம் வெளியே போகிறதுக்காக ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை திரும்ப 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 ரீஸ்டார்ட், ரீக்ளைம் யுவர் எனர்ஜி, ரீபில்ட் யுவர் பாடி, ரீஃபார்ம் யுவர் மைண்ட். Rejuvenation will be happen physically, mentally, emotionally and energetically. So continuous practice கண்டிப்பா எல்லாரையும் ஆனந்தமா இருக்கும். இன்னொரு முறை செஞ்சு பார்க்கலாமா? ட்ரை ஆக்டிவ் இன்ஹேல், அக்னி முத்ரா, இப்படி ஒரு 20லிருந்து 48 சுற்றுக்கள் முடிச்சுட்டு கைகளை ரொம்ப ரிலாக்ஸாக சின்முதிரையில் வச்சுட்டு ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர், ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். அப்சர்வ் த சேஞ்சஸ் இன் ஆல் ஆஃப் அவர் தேர்ட் ஐ. வேக்கிங் ஸ்டேட்டில் இங்கே தான் நம்ம எல்லாரோட இன்னர் எனர்ஜி எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஜீவான்னு சொல்லப்படக்கூடிய நம்ம இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் அங்கே நெட் பண்ணுங்க. ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இப்படி மூச்சால உடம்பையும் மந்திரால மனசையும் தூய்மைப்படுத்தி கொஞ்ச நேரம் சைலன்ஸ் உங்களை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்னர் ஸ்பேஸ் ரொம்ப ஜாலியாகவும் இன்னர் ஸ்பேஸை சென்டர் பண்ணி திங்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். இந்த வேர்ல்டுக்கு லவ்வையும் எனர்ஜியும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். Yoga makes you leader. Yoga makes you God. மிஸ் பண்ணாம நம்ம எல்லாரும் ஒன்று சேரலாம். வாங்க நம்ம காந்தி நகர்ல சுவாசம் நேச்சுரோபதி அண்ட் யோகா சென்டர். தேங்க்யூ.